முருகப்பெருமான் வள்ளியை திருமணம் செய்து கொண்டு கைலாயம் செல்லும் வழியில் இளப்பாரிய இடமாக கருதப்படுகின்றது. பின்னர் ராமரும் சீதையும் லவகுசலனோடு தங்கியிருந்த இடமாகவும் கருதப்படுகின்றது. அதனால்தான் இது சிறுவாபுரி என்று அழைக்கப்படுகின்றது. இப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த இடத்தில் சிவபெருமான் தன் மகனை அருள்பாலிக்குமாறு பக்தர்களுக்கு அருளாசை வழங்குமாறு கேட்டுக்கொண்டார். இங்கு அமைந்துள்ள முருகப்பெருமான் பல சக்திகளை கொண்டவர். ராமனின் புதல்வரான லவகுசர் இருவரும் சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் வழிபட்ட தலமாகும். இதன் திருமண ஜோடியாக முருகர் இங்கு வந்து தங்கியதால் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறும் என்று கருதப்படுகின்றது. இங்கு 6 வாரம் முருகனை பூஜித்தால் குழந்தை பேறு கிடைக்கும், வருமானம் பெருகும், வீடு மனை சொத்து சேரும், நோய் நொடி விலகும். இத்தலத்தில் அருணகிரிநாதரால் பாடப்பெற்ற தலமாகும். இத்தலத்தில் முருகம்மை என்ற பக்தைக்காக நேரில் வந்து காட்சியளித்ததாக சொல்லப்படுகின்றது.